ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி கோச்சிங் சேனல். நம்ம சேனலில் டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸ்க்கான கோச்சிங் தான் கொடுத்துட்ருக்கோம். குரூப் 1 மெயின்ஸில் ஒரு யூனிட்டான இந்தியன் பாலிட்டியை லக்ஷ்மிகாந்த் புக் பேஸ் பண்ணி நம்ம கவர் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் நோட்ஸும் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் ப்ளஸ் பிடிஎஃபாக டெலகிராம் சேனலில் லிங்காக கொடுக்குறோம். இல்லைன்னா டெலகிராம் சேனல் நேம் டைப் பண்ணி நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸ்க்காகவே இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஸ்டேட் ஜுடிஷரியில் ஹைகோர்ட் தான் பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் 214லேருந்து 231 வரைக்கும் அண்டு பார்ட் 6ல் ஹைகோர்ட்டை பற்றின ஆர்கனைசேஷன், இண்டிபெண்டன்ட், ஜுரிஸ்டிக்ஷன், பவர்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட்டோட நீதித்துறை நிர்வாகத்தில் டாப் பொசிஷனில் இருக்கிறது ஹைகோர்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஹைகோர்ட் 1862ல் கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸில் தான் ஃபஸ்ட்டு அமைச்சாங்க. அதுக்கடுத்து கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருப்பாங்க எல்லா ஸ்டேட்லேயும் ஹைகோர்ட் இருக்கணும்னு. 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1956 படி பார்லிமெண்ட் 2 or more ஸ்டேட்ஸ்க்கோ இல்லைனா 2 or more ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கோ காமன் ஹைகோர்ட் இருந்துக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக கண்ட்ரியில் 25 ஹைகோர்ட்ஸ் இருக்குது. இதில் 4 காமன் ஹைகோர்ட்டு. நெக்ஸ்ட்டு ஹைகோர்ட்டோட ஆர்கனைசேஷன் பார்ப்போம். கான்ஸ்டியூஷனில் ஹைகோர்ட்டோட ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை பிரசிடெண்ட்டோட விருப்பத்துக்கு விட்டுருப்பாங்க. அதனால் பிரசிடெண்ட் தான் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹைகோர்ட்டை முடிவு பண்ணுவார். எல்லா ஹைகோர்ட்லேயும் சீஃப் ஜஸ்டிஸும் மற்ற ஜட்ஜஸும் இருப்பாங்க. இவங்கள பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். ஸ்டேட் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸை பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஆஃப் ஸ்டேட்ஸோட கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்பாயிண்ட் பண்ணுவார். ஹைகோர்ட்டோட அதர் ஜட்ஜஸையும் பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அடிஷ்னலாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டோட கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்பாயிண்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1993. சுப்ரீம் கோர்ட்டில் இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட ஒப்பீனியன் இல்லாமல் ஹைகோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஜட்ஜஸ் கேசஸ் 1998. ஹைகோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா 2 சீனியர் கொலீக்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சிஸ்டமில் தான் கொலிஜியன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 99th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2014 படி இந்த கொலிஜியம் சிஸ்டத்தை எடுத்துகிட்டு நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனை கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த கமிஷன் தான் ஜட்ஜஸ் எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 4th ஜட்ஜஸ் கேசஸ் 2015 படி இந்த நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனை அன்கான்ஸ்டியூஷனல்னும் அண்ட் வாய்டு செல்லாதுன்னு சொல்லியிருப்பாங்க. முன்னாடி இந்த கொலிஜியம் சிஸ்டத்தவே நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஹைகோர்ட் ஜட்ஜோட குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். இவர் இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும். 10 years ஜுடிஷியல் ஆஃபீஸில் இருந்திருக்கணும். 10 years ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷனில் ஹைகோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு மினிமம் ஏஜை சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஓத் ஆர் அஃபர்மேஷன்ஸ். ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு கவர்னர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். ஹைகோர்ட் ஜட்ஜ் பதவி ஏற்றுக்கும் போது என்ன உறுதி பண்ணி சத்தியம் பண்ணிப்பாருன்னு பார்ப்போம். கான்ஸ்டியூஷனுக்கு உண்மையாகவும் விசுவாசமாக இருப்பேன்னு சொல்லியிருப்பார். இந்தியாவோட சாவரன்ட்டி இன்டெகிரிட்டியை நிலைநாட்டுவேன்னு சொல்லியிருப்பார். அவரோட வேலையை அவர் உண்மையாக செய்வேன்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் லாவில் சொல்லியிருக்கபடி நடந்துப்பார்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு டென்யூர் ஆஃப் ஜட்ஜஸ். கான்ஸ்டியூஷனில் ஹைகோர்ட் ஜட்ஜோட பதவிக்காலத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் 4 ப்ராவிஷன்ஸை மேக் பண்ணியிருப்பாங்க. அதாவது இவர் 62 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் இருந்துக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஏஜை பற்றி ஏதாவது கொஷின் வந்துச்சுன்னா அதை பிரசிடெண்ட் தான் முடிவு பண்ணுவார். ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட கன்சல்ட் பண்ணி முடிவு பண்ணுவார். இவர் ரிசைன் பண்ணணுன்னா பிரசிடெண்ட்டை ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டு ரிசைன் பண்ணிக்கலாம். இவர் ஆஃபீஸில் எப்போல்லாம் வெக்கேட் ஆகிருக்குன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக அப்பாயிண்ட் ஆகிறப்போ இல்லைன்னா அனதர் ஹைகோர்ட் ஜட்ஜாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கப்போ இவரோட ஆஃபீஸ் வேக்கண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ். பார்லிமெண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரசிடெண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணிடுவார். நெக்ஸ்ட்டு ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர், அதாவது தவறான நடத்தைக்காகவும் இன்கெப்பாசிட்டிக்காகவும் ரிமூவ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ். ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 படி ஹைகோர்ட் ஜட்ஜை குற்றம் சுமத்தி ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸை சொல்லியிருப்பாங்க. லோக்சபாவில் 100 மெம்பர்ஸும் இல்லைன்னா ராஜ்யசபாவில் 50 மெம்பர்ஸும் ரிமூவல் மோஷனை சைன் பண்ணணும். சைன் பண்ணி ஸ்பீக்கர்த்தையோ இல்லைன்னா சேர்மன்கிட்ட கொடுக்கணும். ஸ்பீக்கர் அந்த ரிமூவல் மோஷனை அட்மிட் பண்ணலாம், இல்லைன்னா ரெஃப்யூஸ் பண்ணலாம். ஒருவேளை அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்பீக்கரோ சேர்மனோ 3 member கமிட்டியை அமைப்பாங்க. அந்த கமிட்டியில் யார் யாரெலாம் இருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஜட்ஜஸ் இருப்பாங்க, ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க,
நெக்ஸ்ட்டு ஜூரிஸ்ட், அதாவது சிறந்த நீதிபதி இருப்பாங்க. ஒருவேளை அந்த கமிட்டி இவர் குற்றம் செஞ்சுருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த ரிமூவல் மோஷனை கன்சிடர் பண்ணிப்பாங்க. பார்லிமெண்ட்டோட 2 ஹவுசஸ்லேயுமே ரிமூவல் மோஷன் ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட பாஸ் ஆயிடுச்சுன்னா பிரசிடெண்ட்டை கொடுப்பாங்க. பிரசிடெண்ட் வந்து ரிமூவல் ஆர்டர் கொடுத்துருவாரு. நெக்ஸ்ட்டு சேலரிஸ் அண்ட் அலோவன்சஸ். ஹைகோர்ட் ஜட்ஜோட சேலரிஸ், அலோவன்சஸ், ப்ரிவிலேஜஸ் எல்லாமே பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. இவங்களோட சேலரிஸ், அலோவன்சஸ்லாம் நேஷ்னல் எமர்ஜென்சியை தவிர எப்போவுமே மாறாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 2009ல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சேலரியை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது 30,000லேருந்து 90,000 பெர் மந்த்தாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜோட சேலரியை 26,000லேருந்து 80,000 பெர் மந்த்தாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அடிஷ்னலாக சம்ச்சுரி அலவன்ஸ், ஃப்ரீ அக்கமடேஷன், கார், மெடிக்கல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸும் ஜட்ஜஸும் ரிட்டையர் ஆனால் அவங்களோட சேலரியிலேருந்து 50% வந்து பென்ஷனாக வாங்கிக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ். பிரசிடெண்ட் வந்து ஒன் ஹைகோர்ட்லேருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட கன்சல்ட் பண்ணி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்லிமெண்ட் கொடுக்குற காம்பன்சேட்டரி அலோவன்ஸை அவர் வாங்கிக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1977ல் சுப்ரீம் கோர்ட் வந்து எக்ஸப்ஷனல் கேஸ் மட்டும்தான் ஜட்ஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதாவது மக்களோட நலத்துக்காக அவரை பனிஷ் பண்ணுறதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. 1994ல் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஜட்ஜ் நினச்சா ட்ரான்ஸ்ஃபர் பற்றி ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் ஜட்ஜஸ் கேசஸ் 1998 படி ஹைகோர்ட் ஜட்ஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜில் கன்சல்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு 2 ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸை கன்சல்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பழைய ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸையும் புதுசாக போக போகிற ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸையும் கன்சல்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். பிரசிடெண்ட் வந்து ஹைகோர்ட்டோட ஜட்ஜை ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக அப்பாயிண்ட் பண்ணுவார். எப்போன்னா சீஃப் ஜஸ்டிஸோட ஆஃபீஸ் வேக்கண்ட்டாக இருக்கப்போ, சீஃப் ஜஸ்டிஸ் வந்து டெம்பரரியாக ஆப்சண்ட்டாக இருக்கப்போ, சீஃப் ஜஸ்டிஸ்னால் அவரோட வேலையை பண்ண முடியாதப்போ ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸை பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் அண்டு ஆக்டிங் ஜட்ஜஸ். பிரசிடெண்ட் வந்து அடிஷ்னல் ஜட்ஜை எப்போ அப்பாயிண்ட் பண்ணுவார்னு பார்ப்போம். ஹைகோர்ட்டோட வேலை, அதாவது பிஸ்னஸ் அதிகமாக இருக்கும்போது, நெக்ஸ்ட்டு ஹைகோர்ட்டில் நிறைய பெண்டிங் ஒர்க் இருந்தால் அடிஷ்னல் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனால் அவங்க 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிங் ஜட்ஜை எப்போல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவார்னு பார்ப்போம். ஜட்ஜோட வேலையை அவர் பண்ண முடியாதப்போ, இல்லைன்னா ஜட்ஜு வந்து ஹைகோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கப்போ ஆக்டிங் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ரிட்டையர்ட் ஜட்ஜ். ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் தான் ரிட்டையர்ட் ஜட்ஜை ஹைகோர்ட்டோட ஜட்ஜாக அப்பாயிண்ட் பண்ணுவார். பிரசிடெண்ட்டோட கன்சென்ட்டோடையும் அப்பாயிண்ட் பண்ணுற பர்சன்ட்டோட கன்சென்ட்டோடையும் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆனால் டெம்பரரி பீரியடுக்கு மட்டும்தான் அப்பாயிண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அவங்களோட சேலரிஸ், அலோவன்சஸ் எல்லாமே பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. ஒரு நார்மல் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு இருக்க ப்ரிவிலேஜஸ், பவர்ஸ், ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ரிட்டையர்ட் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறவங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஹைகோர்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ்லேருந்து எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் ஃப்ரீயாக வேலை செய்யலான்னு சொல்லியிருப்பாங்க. நீதி வழங்கும் போது யாருக்கும் பயப்படாமலும் யாருக்கும் ஃபேவராக இல்லாமலும் நீதி வழங்கலான்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட். ஹைகோர்ட் ஜட்ஜு, சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாத்தையும் பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். செகண்டு செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர். இவங்களோட பதவிக்காலம் ரொம்பவே பாதுகாப்பானது. அதாவது பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் பண்ணி மட்டும்தான் இவங்களை ரிமூவ் பண்ண முடியும். தேர்டு ஃபிக்ஸ்டு சர்வீஸ் கண்டிஷன். நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போ மட்டும்தான் இவங்களோட சேலரி, அலவன்சஸ் எல்லாமே மாறும், மற்றபடி மாறாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ், அதாவது ஹைகோர்ட்டுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், ஜட்ஜஸோட சேலரி, அலவன்சஸ் எல்லாமே கன்சாலிடேட் ஃபண்டில் தான் எடுத்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜட்ஜஸோட நடத்தையை பற்றி எக்ஸிக்யூட்டிவ்லையோ இல்லை லெஜிஸ்லேட்டிவ்லையோ டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரிட்டையர் ஆனதுக்கடுத்து ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்லையோ இல்லை ப்ரைவேட் ஆஃபீஸஸ்லையோ ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. யார் கோர்ட்டை அவமதித்து நடக்கிறாங்களோ அவங்கள பனிஷ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஸ்டாஃப்ஸை அவங்களே அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்ஸ், அதாவது அதிகாரம் குறைவிக்கவே முடியாது. முன்னாடிலாம் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஜுடிஷியல் பவர் கொடுத்துருந்தாங்க, ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ். ஹைகோர்ட் தான் ஸ்டேட்டோட ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல்னு சொல்கிறாங்க. அதாவது ஹைகோர்ட்டில் நம்ம மேல்முறையீடு செய்ய முடியும். சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. கான்ஸ்டியூஷனை பற்றின விளக்கம் தேவைன்னா அதுக்கு கொடுக்குற பவரும் ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நினச்சா ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அதிகாரத்தையும் பவர்ஸையும் மாற்றலான்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன், சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், கண்ட்ரோல் ஓவர் சபார்டினேட் கோர்ட்ஸ், எ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த பவர்ஸ்லாம் ஹைகோர்ட்டுக்கு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் பார்ப்போம்.
மேரேஜு, டிவோர்ஸு, அட்மிரால்ட்டி அதாவது கடற்படை பற்றின விஷயம் எல்லாமே ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸு, ரெவன்யூ கலெக்ஷன்ஸில் இருக்க ரெவன்யூ மேட்ரஸை பற்றின விஷயங்களில், சிட்டிசனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கறதுல, நெக்ஸ்ட்டு சபார்டினேட் கோர்ட்லேருந்து ஹை கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற கேசஸ், அதாவது எந்த மாதிரி கேசஸ்னால் கான்ஸ்டியூஷனை பற்றின விளக்கம் தேவை அப்படின்ற கேசஸில், நெக்ஸ்ட்டு 4 ஹை கோர்ட்டுக்கு ஒரிஜினல் சிவில் ஜுரிஸ்டிக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ், டெல்லிக்கு சிவில் ஜுரிஸ்டிக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. 1973க்கு முன்னாடி கிரிமினல் ஜுரிஸ்டிக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 படி கிரிமினல் ஜுரிஸ்டிக்ஷனை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. செகண்டு ரிட் ஜுரிஸ்டிக்ஷன் ஆர்டிகல் 226ல் ஹைகோர்ட்டுக்கு ரிட்ஸ் இஷ்யூ பவர் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஹைகோர்ட் வந்து தன்னோட எல்லையை தாண்டியும் ரிட்ஸை இஷ்யூ பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்டை விட ஹைகோர்ட்டுக்கு தான் ரிட் ஜுரிஸ்டிக்ஷன் அதிகம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் மட்டும்தான் ரிட்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. ஹைகோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், லீகல் ரைட்ஸ் ரெண்டுலேயுமே ரிட்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. சந்திரகுமார் கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹைகோர்ட்டோட ரிட் ஜுரிஸ்டிக்ஷனும் சுப்ரீம் கோர்ட்டோட ரிட் ஜுரிஸ்டிக்ஷனும் கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர், அதனால் யாரும் இதை அமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. தேர்டு அப்பீலேட் ஜுரிஸ்டிக்ஷன். ஹைகோர்ட் தான் பிரைமரி கோர்ட் ஆஃப் அப்பீல்ஸ். அதாவது சபார்டினேட் கோர்ட்ஸ் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்கிறது இன் போத் சிவில் அண்ட் கிரிமினல் மேட்டர்ஸில். நெக்ஸ்ட்டு ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷனை விட ஹைகோர்ட்டுக்கு அப்பீலேட் ஜுரிஸ்டிக்ஷன் தான் அதிகம்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சிவில் மேட்டர்ஸ் பார்ப்போம். லா அண்டு ஃபேக்டை பற்றின கொஸ்டின்ஸுக்கு லோயர் கோர்ட் வந்து ஹைகோர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு அப்பீல் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லா பற்றின மட்டும் கொஸ்டின்ஸ் இருந்தால் லோயர் கோர்ட் வந்து செகண்ட் அப்பீலாக ஹைகோர்ட்டுக்கு பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரிபுனல் அப்பீல்ஸ், அதாவது தீர்ப்பாயங்கள் மேல்முறையீடு செய்தால் ஸ்டேட் ஹைகோர்ட்டோட டிவிஷன் பெஞ்ச் தான் முடிவு பண்ணுவாங்க. கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸுக்கு இன்ட்ரா கோர்ட் அப்பீல் பவரை கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரா கோர்ட் அப்பீல்னா ஹைகோர்ட்டில் கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கு எதிராக அதே ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்கிறது தான் இன்ட்ரா கோர்ட் அப்பீல். நெக்ஸ்ட்டு கிரிமினல் மேட்டர்ஸ். செஷன் கோர்ட்டு அடிஷ்னல் செஷன் கோர்ட்டுக்கு கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்கிறது, எஸ்பெஷலாக 7 years ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா. நெக்ஸ்ட்டு ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணி தான் செஷன் கோர்ட் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும். கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்டில் இருக்க சில கேசஸ்க்கு மட்டும் அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜஸ் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்யலான்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சூப்பர்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன். ஸ்டேட்டில் இருக்க எல்லா கோர்ட்டையும் ட்ரிபுனல்ஸையும் ஹைகோர்ட் தான் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். லோயர் கோர்ட்ஸ்க்கு கொடுத்த அதிகாரத்தை திரும்பி வாங்கிக்கலாம். அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மேக் பண்ணி இஷ்யூ பண்ணலாம். புக்ஸ், என்ட்ரிஸ், அக்கௌண்ட்ஸ்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஷெரீஃப், கிளர்க்கு, ஆஃபீஸர்ஸ், லீகல் ப்ராக்டிஷனர்ஸ்க்கு ஃபீஸ் பே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஓவர் சபார்டினேட் கோர்ட்ஸ். சபார்டினேட் கோர்ட்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷனை ஹைகோர்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கவர்னரை கன்சல்ட் பண்ணுவாங்க. எப்போன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணும் போதும், ஜுடிஷியல் சர்வீஸ்க்கு ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணும் போதும் கவர்னரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் சர்வீஸ்க்கு ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணும்போது அவங்களோட போஸ்டிங், ப்ரொமோஷன், கிராண்ட் ஆஃப் லீவ், ட்ரான்ஸ்ஃபர், டிசிப்ளின் எல்லாத்தையும் ஹைகோர்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சபார்டினேட் கோர்ட்டில் ஏதாவது கேஸ் பெண்டிங்காக இருந்துச்சுன்னா அதை எடுத்து நடத்துவாங்க. ஹைகோர்ட்டில் ஒரு லா கொண்டு வராங்கன்னா அது எல்லா சபார்டினேட் கோர்ட்ஸுக்கும் பொருந்தணும்னு சொல்லியிருப்பாங்க. 6th ஏ கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. ஹைகோர்ட்டுக்கு வந்து இதில் 2 powers இருக்குது. அவங்களோட ஜட்ஜ்மெண்ட், ப்ரொசீடிங்ஸ், ஆக்ட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கோர்ட்டை யார் அவமதித்து நடக்கிறாங்களோ அவங்கள பனிஷ் பண்ணலாம். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுன்றதை கான்ஸ்டியூஷனில் டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் ஆஃப் 1971 தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஹைகோர்ட்டுக்கு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வர லாஸை கான்ஸ்டியூஷனலாக இருக்கா அப்படின்னு எக்ஸாமின் பண்ணுறது தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. எக்ஸாமின் பண்ணும்போது ஒரு வேளை வயலேட் பண்ணியிருந்ததுன்னா அந்த சட்டத்தை இல்லீகல், அன்கான்ஸ்டியூஷனல் அண்டு இன்வேலிட்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 13லையும் 226லையும் ஹைகோர்ட்டுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ பவரை பற்றி எக்ஸ்பிளிசிட்டி, அதாவது வெளிப்படையாகவே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லா எப்போ கான்ஸ்டியூஷனாக வேலிடாக இருக்குன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறாமல் இருந்தால், அதிகாரத்துக்கு மீறி ஒரு சட்டத்தை இயற்றாமல் இருந்தால், கான்ஸ்டியூஷனல் ப்ராவிஷன்ஸை பாதிக்காமல் இருந்திருந்தால் ஒரு லா கான்ஸ்டியூஷனலாக வேலிடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 படி ஜுடிஷியல் பவரை ஹைகோர்ட்டுக்கு குறைச்சிருப்பாங்க. 43rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 படி திரும்பி ஜுடிஷியல் பவரை ஹைகோர்ட்டுக்கே கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் ஜுடிஷியரியில் ஹைகோர்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சபார்டினேட் கோர்ட்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.